தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர், சில பத்திரிகை திராவிட மாடல் அஜெண்டாவை தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் எவ்வளவு கேவலமாக பிரதமரை சித்தரிச்சிருக்காங்க பாருங்க. பிரதமர் கையில கால்ல ஒரு செயினை போட்டு, ஒரு சங்கிலியை போட்டு அவரை ஒரு அக்யூஸ்ட் போல உட்கார வச்சிருக்கிறாங்க. இது எந்த பத்திரிகை? விகடன். நான் விகடன் நிறுவனத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்த உண்மையா? இதுதான் நடந்த உண்மையாங்க? உங்களுக்கு உண்மையிலேயே விகடன் நிறுவனத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் இங்க சோனியா காந்தியும் உட்கார வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல இங்க ராகுல் காந்தியும் இங்க அந்த சைனா அதிபரையும் உட்கார வச்சா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னது இது? நாங்க தமிழக பாஜக சார்பில் விகடன் குழு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொல்லணும். ஏதோ பிரதமரை நீங்க இழிவுபடுத்தல நினைக்கிறேன். நீங்க மொத்த இந்தியர்களையும் இழிவுபடுத்திருக்கிறீங்க. தமிழகத்துல பிரதமரை இப்படியா கொச்சப்படுத்துறது? நீங்க இந்தியர்கள் இங்க எங்க இருந்தாலும் பெருமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சும்மா விசா வாங்கிட்டு பத்திரிகை நம்பர்கள் ஏதாவது பக்கத்து ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்க. எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறாங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு இந்தியர்களை மதிக்கிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை ஆஸ்திரேலியா பிரதமர் சொல்றாரு, யூ ஆர் தி பாஸ் அப்படின்னு. யார பிரதமரை சொல்றாரு? நம்ம நரேந்திர மோடி அவர்களை. பிரான்ஸ் பிரதமர் சொல்றாரு, யூ ஆர் தி சூப்பர் பாஸ் அப்படின்றாரு. உலகமே சூப்பர் பவர் கண்ட்ரி, உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அமெரிக்கா நாடு சொல்லுது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீ ஜூனியர் விகடன் திமுகக்கு இப்படியா ஜாட் அடிக்கிறது? இது மிகவும் தவறு, இது மிகவும் தவறு. இதுக்கு நீங்க ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி நீங்க சொல்லணும். இனிமேல் வர காலத்துல இது போன்ற செயல்களை நீங்க செய்யக்கூடாது. இதுவே நீங்க நாங்க ஆட்சி பண்ணக்கூடிய ஊரில் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற மாதிரி இருந்திருக்கும். I want junior விகடன். It's not a joke. எச்சரிக்கிறோம். இது போன்ற செயல்களை திமுக நீங்க சப்போர்ட் பண்றதா நினைச்சு இழிவுபடுத்துற வேலையை இதோட நிறுத்திக்கணும். நீங்க ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் அனைவரும் இது எச்சரிக்கிறேன். டோன்ட் ரிப்பீட் திஸ். ஓபன் பண்ணீங்கன்னா சேனலை கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இது இல்லாம இருக்க தமிழகத்துல. நான் வரும்பொழுது மீட்டிங்க பாக்குறேன், ஒருத்தர் அருவாளால வெட்டுறாங்க. ஒரு கடையில காசு கேட்டான்றதுனால அருவாளால் நேரம் வெட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது? திமுக இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற நபர்களுக்கு துணையா நிக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. சார் எல்லாருக்கும் தெரியும், கஞ்சா, ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வித்த கும்பலுடைய தலைவன் யாரு? ஜாஃபர் சாதிக். அவன் எந்த கட்சியில இருந்தா? திமுக. உங்களுக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பண்ணது யாரு? திமுகவில் இருந்த ஞானசேகரன் என்றவன். எத்தனை நாள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் திமுகவிலே இல்லை, அவர் அப்படி செய்யவில்லை, அவர் அப்படி செய்திருக்க மாட்டார், எத்தனை சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், எங்க மாநில தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க டிபேட்டுக்கு வாங்கன்ட்டு. நாங்க டிபேட்டுக்கு வர தயார். பட்ஜெட் பத்தி பேசுவோம். யார் அந்த சாருன்னு பேசுவோம். பரவாயில்லையா மா சுப்பிரமணியத்துக்கு? சொல்லுங்க திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, நாங்க டிபேட்டுக்கு தயார். நீங்க தயாரா? டைட்டில் யார் அந்த சாருன்னு வைப்போமா? அந்த சாருடைய பேரை நான் சொல்லவா? அதனால திமுகவின் இது போன்ற செயல்களை இனியும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. இதுக்கு முடிவு கட்டும் வகையில இன்னைக்கு பொதுக்கூட்டம் பன்னடத்துல அருமையாக சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நன்றி.